யானைகள் காப்பகம் என்ற 5 காப்பகங்களையும் இங்கே உருவாக்கி இருக்கிறார்கள். ஆகவே அனைத்து வனவிலங்குகளையும் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை, பொறுப்பு. அதே நேரத்திலே அவைகளினால் விவசாயிகளுக்கோ மற்றவர்களுக்கோ அந்த கிராமப்பகுதி மக்களுக்கோ எந்த ஆபத்தும் வராமல் பார்க்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய பணி. அந்த மாதிரிதான் இப்ப சமீபத்திலே கூட ஜெர்மனியில் இருந்து வந்த ஒருவர் வால்பாறை பகுதியிலே அவர் தாக்கப்பட்டு அவர் இறந்திருக்கிறார். அவரை வனவிலங்கு அதிகாரிகள் போவனன்னு சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் அவர் அதை மீறி சென்றதனுடைய விளைவாக அந்த விபத்து நடைபெற்றிருக்கிறது. ஆகவே மக்களும் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும். வனவிலங்கு அதிகாரிகளும் அதற்கு முழுமையாக தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். உங்கள் சார்பாக அதை கேட்டுக்கொள்கிறேன். எலிபென்ட் காரிடார்லாம் வந்து மின்வேலிகள் அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அதனால யானைகளுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படாது? மின்வேலி இல்ல சார், வெறும் வேலி. அங்கே யானைகளுக்காக வைக்கிறது வேலிகள். பல்வேறு இடங்களில் மின்வேலிகளும் அமைச்சிருக்கிறோம். அது அந்த மக்கள் போகாம அவங்களும் வராம இருக்கிறதுக்காக அது வெவ்வேறு இடங்கள். யானைகள் வெளியே வராம இருக்கிறதுக்கு வேலிகள். இந்த யானைக்குள்ள இந்த மாதிரி காட்டுக்குள்ளே போய் சுடுறவங்களாம் அந்த காலத்துல இருந்து இருக்காங்க. தந்தத்துக்காக இந்த மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற்று இருக்கின்றன. அவைகளையெல்லாம் தடுப்பதற்காகத்தான் வனத்துறையின் சார்பாக அந்த தந்தங்கள் எல்லாம் கூட கைப்பற்றப்பட்டு இன்று செய்திகள்லாம் வந்து கொண்டிருப்பதையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ரொம்ப நாளமா அது, ஏன்னா அது ரொம்ப காஸ்ட்லி தந்தங்கள். அதற்காகவே யானையை சுடுகிறவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். கோவை குடியிருப்பு பகுதிக்குள்ள யானைகள் வருவது அதிகரிச்சுட்டே இருக்கு. அதுக்கு மருதமலை, வடவள்ளி, பெரியநாயக்கம்பாளையம் இந்த பகுதியில எல்லாம் அங்கதாங்க, அதுக்குதான் ஒரு குழுவே போட்டு அவர்களுக்கெல்லாம் அது வெளியே வராமல் தடுப்பதற்கான பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய செயலர் அவர்களும் மற்றவர்களும் அணையிட்டு அந்த பகுதியிலே பணியாற்றுகின்ற ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் அவர்களை எல்லாம் வரவழைத்து இங்கே இருக்கிற வனத்துறை மாநில அதிகாரிகள் அவர்கள் எல்லாம் கூட ஒன்று சேர்ந்து இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக விரைவில் அந்த போன்ற நிகழ்வுகள் நடப்பாமல் இருப்பதற்கு எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். இதுவரை பல வழக்குகள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்குது. சமீபத்தில் கூட விழுப்புரத்திலே எங்க ஊர்லேயே ஒரு இடம் கைப்பற்றப்பட்டதை நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி தந்தை எங்க இருந்தாலும் யார் வச்சிருந்தாலும் அதை கண்டுபிடிக்கப்பட்டால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. யானைகளால் பாதிக்கப்படுபவர்கள் யாருன்னா இருந்தா கூட அந்த பாதிக்கப்படுபவர்களுக்கு உடனடியாக வனத்துறையின் சார்பாக நிதியும் வழங்கப்படுகிறது. 50 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதையும் செய்யறாங்க. 50,000 தமிழ்நாட்டில் யானை என்னுடைய இப்ப கிட்டத்தட்ட 3000 கிட்டத்தட்ட இருக்கு. 2961 இருக்கு. இப்ப அந்த யானைகள் இருக்கு. அவைகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். யானைகளோட வலசை பகுதிகளில் குடியிருப்புகள், ஆக்கிரமிப்புகள்லாம் அதிகமா இருக்குது. அதை தடுக்கிறதுக்கு, அதை எடுக்கிறதுக்கு என்ன முயற்சி? அது இப்ப நேற்று மாதிரி இடங்கள்லாம் வந்து யானைகளோட வலசை பகுதி சொல்றாங்க. ஈசா இது இருக்கிறது காரணியா இருக்கு. அது இன்னைக்கு நேற்று நடந்தது இல்ல. பல காலங்களாகவே வனத்துறையை பல பேர் ஆக்கிரமித்து இருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் ஓரளவிற்கு பாதுகாப்பான இடங்களுக்கு அவர்களுக்கு அரசு தரப்பிலேயே இடங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு அவர்களையும் வெளியேற்றிவிட்டு வனத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளையும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு எல்லாம் அதே தான், ஒரே மாதிரி தான். நம்ம தான் வேலி போடுறது, மின்வேலி இதெல்லாம் சொல்றது. வனத்துறை அதிகாரிகள் அங்கங்க குழுவாக சென்று அவர்கள் அதை செய்வதற்கும் அவர்களுக்கு பயிற்சியும் கொடுக்கப்பட்டு வருகிறது. யானைகளை பெருக்க அரசாங்கம் என்ன இருக்கிறத காப்பாற்றுறது தான் முதல் வேலை. அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுவும் உங்களுக்கு தெரியாதில்ல, யானைகள்ல இந்த தாய் யானை இருக்கு பாருங்க, அது முன்னாலதான் அந்த யானை குட்டிகள்லாம் சுற்றி சுற்றி வரும். தாய் யானைகள் தான் மெயினா, அவைகளோட தான் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் பாதுகாப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்படும். Day for yesterday, Mudumalai Tiger Reserve Deputy Director has been garrowed in his own office from evening to night 10 o'clock in his own office. And it is the protest has been led by Gudulur MLA, ADMK MLA. So if an officer is being treated like this, I mean, what action will the government take? He has been completely garrowed. He has not been allowed to come out of his office. So 400 people have went and sat in front of his office with impractical demands. You already have told all those things. ADMK MLA, you told. They are doing politics in all those things. Even in elephant savings, they are doing some elephant politics. But we will. Resort lobby, the resort people are backing all these things. There is already a court order and there is no restriction on the district administration Nilgiris to demolish those illegal resorts. So how do you respond? But we from the government side also, we are not proceeded with those actions. So how do we deal with the situation? This is a case in the court.
So according to the judgment of the court, we will take necessary action.